கொடியில போயிட்டு பாவக்காய் பறிச்சுட்டு வந்தாங்க. அதுல ஒரு 100 கிராம்ஸ் பாவக்காய் இருக்குது. ஆனா அதை வச்சுட்டு சட்னி பண்ணலாம்னு இருக்கேன். அது எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். அது செய்யறதுக்கு தேவையான பொருள் 4 பாவக்காய் இருந்தது, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி. ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் கசப்பா இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் புளி எக்ஸ்ட்ராவா. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு துண்டு வெல்லம். அப்புறம் இந்த அளவு சைஸ் கொஞ்சோண்டு இது தேங்காய் சில். அப்புறம் வத்தல் வந்து நான் வந்து ஒரு 8 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பாவக்காவையும் தேங்காய் சில்லையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டா சட்டி காஞ்ச உடனே சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம இந்த பருப்பையும் இந்த வத்தலையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு தனியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை போட்டு கொஞ்சம் வதக்கணும். நான் எண்ணெய் எதுவுமே ஊத்தல. எண்ணெய் ஊத்தாம வெறும் வடை சட்டியில தான் நான் வந்து அந்த பாவக்காவை வதக்கி எடுக்கிறேன். எதுக்காகனா கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை குறையும் நம்ம லேசா வதக்கி எடுக்கிறப்போ. நான் அது போல நான் எல்லாத்தையுமே வறுக்கிறப்ப லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன். ஃபுல்லாவே சிம்ல வச்சிருவேன் நான். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இது ஆறி இருக்கும். இத ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஒரு 4-5 திருகி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா பாகக்காயோட சேர்த்து நம்ம அதை அரைச்சோம் அப்படின்னா அப்படியே குருணையா இருக்கும். ஆனா முதையே நம்ம பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துட்டோம்னா அது மாதிரி குருணையா இருக்காது. இதை நான் ஒரு 4 சுத்தி வச்சிருக்கேன். நம்ம வந்து 10 நிமிஷம் இதை லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வதக்கிருக்கோம். எதுக்குன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையறதுக்காக. இந்த பாத்தீங்கன்னா தெரியும்ல, ஃபர்ஸ்ட் நல்லா கிரீனா பச்சை பசேன்னு இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாடின காய் ஆகும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி வதங்கி இருக்கும். அப்புறம் அதை எடுத்து ஏற்கனவே நம்ம கடலை பருப்பும் அந்த வத்தலும் போட்டு ஒரு சுத்தி வச்சிருக்கோமா, அதுல இந்த பாகக்காயையும் போட்டு வதக்கின பாகக்காய் போட்டு அப்புறம் நறுக்கி வச்சிருந்த தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் அந்த புளி, அந்த வெல்லம், தேவையான அளவு உப்பு. தண்ணி ஊத்திட்டு நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸா நீங்க அரைச்சு எடுத்துக்கணும். அந்த கசப்பு அப்படியே ஸ்மெல் பண்ணீங்கன்னா அந்த கசப்பு வாடையே இருக்காது உங்களுக்கு. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தான் கடுகு போடும். உடனே சட்னி பாவக்காய் சட்னி கேட்டேன், மருமக வச்சு கொடுத்துருக்கா. அது நல்லா உடம்பு சக்கரை இருக்கவங்களும் சாப்பிடலாம், கர்ப்பிணி பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, வயிறு தொந்தி இருக்கவங்க, வெயிட் போட்டிருக்கவங்க இதெல்லாம் சாப்பிட்டா
உடம்பு குறையும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சாதத்துலயும் சாப்பிடலாம், தோசையிலையும் சாப்பிடலாம், இட்லிலையும் சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஹெல்த்தா இருக்கும். கம்மி பண்ணுங்க, சாப்பிடுங்க, இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே.